ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, இன்று இரவுக்குள் இது உன்னுடைய கண்களில் பட்டுவிட்டால் உதாசீனப்படுத்தாமல் முழுமையாக கேள் என் தங்கமே. நாளை உன்னுடைய விருப்பம் நிறைவேற ஒரு முக்கிய திருப்பம் நிகழப் போகிறது. நம்பிக்கையோடு முழுமையாக கேள். நீ இப்போது இருக்கும் இந்த நிலையை நான் நன்கு அறிவேன் என் பிள்ளையே. இந்த உலகத்தில் என்னுடைய பக்தர்களை தேடி என்னுடைய கண்கள் எப்பொழுதும் அடைந்து கொண்டே இருக்கின்றது. அவர்களை இறுக்கமான மனநிலையில் இருந்து நான் காப்பாற்றுகிறேன் என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறு குறை உள்ளது. அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளுக்கு அவர்கள் உன்னிடம் நன்றி மறந்து உன்னையே தூற்றுகிறார்கள் அல்லவா? அதனால் நீ மனம் விதும்பிக் கொண்டிருக்கிறாய். அதுதான் அந்த குறை. அந்த காலகட்டத்தில் நீ அந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாய். இதை நீ நினைத்து இப்போது நீ மனம் வருந்தி கொண்டிருந்தால் உன்னுடைய புண்ணிய கர்மாக்கள் அழிந்து போய்விடும் என் பிள்ளையே. என் பிள்ளையே, உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறம் பேசும்போது இறந்து விடலாமா என்று கூட நீ யோசிக்கின்றாய் என் பிள்ளையே. நீ இறந்து போவது உன்னுடைய கரங்களில் இருக்கிறதா சொல்? இல்லை என் பிள்ளையே. நீ எதுவரை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தீர்மானிப்பது உன் அப்பா முருகப்பெருமான் நான்தான். என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக உன்னுடைய மனதில் இவ்வாறு எண்ணங்கள் உதிக்கும் போது அதற்கு இணையான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும் என் பிள்ளையே. அதனால் என்று எப்போது இந்த கணமே இவ்வாறு யோசிப்பதை நிறுத்திவிடு. அவ்வாறான எண்ணங்களை எரித்துவிடு என் பிள்ளையே. நான் அவர்களுக்கு நல்லது தானே செய்தேன், ஏன் அவர்கள் எனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று நீ புலம்பிக் கொண்டே இருக்காதே என் தங்கமே. நீ செய்த அனைத்தையும் உன்னுடைய புண்ணிய கணக்கில் நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே. அவர்கள் என்ன செய்தால் என்ன சொன்னால் என்ன, நீ உன்னுடைய வாழ்க்கையை திறம்பட வாழ்ந்து வா என் பிள்ளையே. உன்னால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய். பதிலுக்கு அவர்கள் உனக்கு உதவ வேண்டும். உன்னுடைய நன்றியை அவர்கள் எப்போதும் மறக்கக்கூடாது என்று எதிர்பார்க்காதே. அவரவர்களுடைய வாழ்க்கை கதாபாத்திரத்தில் திறன்பட நடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு உன்னுடைய நன்றியை மறக்காமல் இருப்பதற்கான கதாபாத்திரத்தில் கொடுக்கப்படவில்லை. அதனால் அவர்கள் மறந்துவிட்டனர், உனக்கு துரோகம் இழைத்து விட்டனர் என்பதால் உன்னுடைய உதவிகள் பொய்யாக போய்விடாது என் பிள்ளையே. அவைகள் அனைத்தும் உன்னுடைய புண்ணிய கணக்கில் சேர்க்கப்பட்டு விட்டது. அதற்கான நற்பலன்களை நீ நிச்சயம் அனுபவிப்பாய். அதற்கு பதிலாக நீ தவறாக யோசிக்கும் போதே உன்னுடைய புண்ணிய பலன்கள் குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீ யாருக்கேனும் உதவி செய்தால் அந்த உதவியை நீ உடனே மறந்துவிட வேண்டும் என் பிள்ளையே. அதற்கான பலன்களை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடாது. அதே போல உனக்கு ஒருவர் தீங்கிழைக்கும் போது அதற்கான எதிர்வினையை நீ ஆற்றக்கூடாது. அதற்கான பலன்களை நான் அவர்களுக்கு கொடுத்து விடுவேன். அவர்களை தண்டிக்காதே, அவர்களை பழிவாங்கவும் நினைக்காதே என் பிள்ளையே. இவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவர்களுக்கான புண்ணிய பலன்கள் குறைக்கப்பட்டு உன்னுடைய புண்ணிய கணக்கில் ஏற்றப்பட்டுவிடும். நான் உனக்காக இருக்கும் போது, உன்னையே நினைத்து கொண்டிருக்கும் போது ஏன் கவலைப்பட வேண்டும் என் பிள்ளையே. என்னுடைய நாமத்தை அடிக்கடி உச்சரித்து கொண்டே இருந்தால் உன்னுடைய கேள்விகளுக்கு நான் அடிக்கடி வந்து பதில் கூறுவேன். இதோ இப்போது கூட காலையில் எழுந்தவுடன், அப்பா எனக்கு ஏன் இவ்வாறு நடக்கிறது, எனக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டீர்களா, எனக்கு புரிய வைக்க மாட்டீர்களா என்று கேட்ட உடனே உனக்கு பதில் தரவே இந்த பதிலை நான் உனக்கு அனுப்பி வைத்தேன். உனக்கான நல்ல விஷயங்களை சேர்ப்பதற்காகவே நான் தினம் தினம் உன்னை காண வந்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. அதனால்தான் என்னுடைய இந்த வார்த்தைகள் உன்னுடைய செவிகளில் சேர்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லா விஷயங்களுக்கும் காரணங்கள் இருக்கும். என்னுடைய சங்கல்பம் இல்லாமல் எவர் ஒருவராலும் உன்னுடைய செவிகளில் எவ்வித வார்த்தைகளையும் சேர்த்துவிட முடியாது என் பிள்ளையே. இதை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் சர்வ நிச்சயமாய் இது உனக்கான வார்த்தைகள் மட்டும்தான் என் பிள்ளையே. இது நான் உனக்காக அனுப்பிய என்னுடைய வார்த்தைகள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சில மாற்றங்களுக்காகத்தானே இயங்கிக் கொண்டிருக்கின்றாய். மாற்றங்கள் வர நல்லவை நடக்காதா என்று தானே உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். குறித்து வைத்துக்கொள்.
இன்று இரவுக்குள் இதை நீ கேட்டுவிட்டால் நாளை விடியலில் உன்னுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கான ஒரு சில நல்ல மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நாளை நடந்தேறும். நாளை விடியல் நடப்பதெல்லாம் நிஜம்தானா என்கின்ற அளவிற்கு நீயே வியந்து போகப் போகிறாய். இதுதான் உன் முருகப்பெருமானின் கணக்கு என்று வியக்கத்தான் போகின்றாய் என் பிள்ளையே. நல்ல விஷயங்கள் உன்னை வந்து சேரும் போது நம்பிக்கையோடு இருந்தால் அது இன்னும் விரிவாக உன்னை வந்து சேரும். எனவே நான் கூறுகிறேன், நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது இது நமக்கான நாளாக இருக்கக்கூடாதா என்று நீ ஏங்கிக் கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? உனக்கு ஏதேனும் ஒரு நல்லது நடந்துவிடக் கூடாதா? இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருந்துவிடக் கூடாதா? வெற்றி உன் வசமாகிவிடக் கூடாதா என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இதோ சர்வ நிச்சயமாக இந்த விடியல் உனக்கானது. இதுவரை நீ பயணித்த பாதை வேறு, இனி நீ பயணிக்கும் பாதை வேறு. இன்று உன்னுடைய பாதையை நான் மாற்றி அமைத்து விட்டேன். இனி புத்தம் புதிய பாதையில் பயணிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. இதுவரை நீ கண்ட நிகழ்வுகள் எல்லாம் மறந்துவிடு என் செல்லமே. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை சந்திக்கப் போகின்றாய். புதிய வழிகளை உனக்காக நான் பிறப்பித்துள்ளேன். அது உன் கண்களில் படும்படியாகவும் செய்துள்ளேன். இனி நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற, நீ விரும்புவதை உன் வாழ்க்கையில் பெற புதிய யுக்திகளை கையாளப் போகின்றாய். என்னுடைய நீண்ட நெடிய காத்திருப்புகள் எல்லாம் சுலபமாக முடியப் போகிறது என் தங்கமே. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததெல்லாம் உன் கைகளில் சுலபமாக கிடைக்கப் போகின்றது. சர்வ நிச்சயமாக சொல்கிறேன், கேள். உன்னுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. உன் கனவுகள் மெய்ப்படப் போகிறது என் தங்கமே. உன் வாழ்வில் வசதி வாய்ப்புகள் பெருகப் போகிறது. உன்னை தேடி, உன்னை நம்பி சிலர் வருகின்ற நேரம் இது. உன்னை கண்டு சிலர் ஆச்சரியப்படும் நேரம் இது. அனைவருக்கும் வியக்கும் வண்ணம் நீ மிக உயர்ந்த இடத்தில் செல்லப் போகின்றாய். இப்போது நீ செல்ல விரும்பும் பாதை தரமான பாதையாக இருக்கும். நீ வேண்டியதை தரக்கூடிய பாதையாகவும் இருக்கும். இந்த இடத்தில் உன்னுடன் நான் தான் உன்னுடன் பயணிக்கப் போகின்றேன். உன்னுடன் நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதாவது உன் அருகில் நான் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு என் தங்கமே. உன்னுடைய வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையே. இதன் பிறகு உன்னுடைய செயல்களை நான் மாற்றி அமைக்கப் போகிறேன். என் பாதங்களில் தஞ்சம் அடைந்து உன் பாரங்களை சுமத்தி விட்டாய் அல்லவா என் பிள்ளையே. இதன் பிறகு உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை. உன் அப்பா முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்கின்றேன். நீ சந்தோஷமாக இரு. நடக்க வேண்டியவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.